Hi, I'm Akshara. So, today I will movie inspired makeup look. I will Mrunal Thakur makeup look create. Movie name is Sita ramam. Makeup is very simple, very classic. Makeup highlight is beautiful eyeliner and lips are soft pink lips. And base makeup is very simple. We everyday carry the makeup look. So, in the makeup look, how to create it? Moisturizer ku நான் Cetaphil ஓட இந்த daily moisturizer எடுத்துர்க்கேன். சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப affordable rangeல சூப்பரா இருக்கும். dry skin க்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் affordable rangeல இருக்க கேட்டிங்க. சோ இதுதான். And foundation க்கு நான் Lakme ஓட 9 to 5 foundation எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா primer plus matte foundation. இது ஒரு skin like finish கொடுக்கும். Foundation light to medium coverage கொடுக்கும் and everyday foundation நால இது கொஞ்சம் light weight தான் இருக்கும் ஃபேஸ்ல. என்னோட ஷேட் பாத்தீங்கன்னா warm beige. நீங்க என்னோட ஸ்கின் டோன்ல இருந்தீங்கன்னா இத வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கு. சோ நீங்க காலேஜ் ஆபீஸ்க்கு போட்டுட்டு போலாம். And ரொனால்டோட ஃபேஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈவன் டோனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. அவங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். சோ ஈவன் டோன் லுக் கிடைக்கிறதுக்கு இந்த ஃபவுண்டேஷன் நல்லா ஹெல்ப் பண்ணும். சோ இந்த ஃபவுண்டேஷன் நான் செட் பண்றதுக்கு நான் மாஸோட இந்த லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போறேன். இந்த லூஸ் பவுடர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் yellow ஷேட்ல இருக்கும். நமக்கு எப்படி ஒரு லுக் வேணும்னா காம்பாக்ட் அடிச்ச மாதிரி இருக்க கூடாது. ஏன்னா காம்பாக்ட் அப்ளை பண்ணா அந்த பவுடர் ஃபினிஷ் அப்படியே தெரியும். ஆனா இந்த மாதிரி லூஸ் பவுடர் யூஸ் பண்ணோம்னா ஃபவுண்டேஷனும் செட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸ்கின்லயும் ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கும். and அந்த பவுடர் ஃபினிஷ் இருக்காது. லூஸ் பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம மாஸோட இந்த ஐப்ரோ கிட்ல இருந்து இந்த Black ஷேட் எடுக்க போறோம். ஐப்ரோஸ் ஃபில் இன் பண்றதுக்கு நான் கொஞ்சம் Black ஷேட் எடுத்துர்க்கேன். சோ அத நான் என்னோட ஐப்ரோஸ்ல எங்க ரொம்ப டார்க்கா இருக்கோ அங்க மட்டும் நான் அப்ளை பண்றேன். மோஸ்டா நம்ம இந்த எண்ட்ல இருந்து இந்த மிடில் ஹாஃப்ல இருந்து எண்ட் வரைக்கும் நான் அப்ளை பண்றேன். and Mrunal அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல thick bushy brows அவங்களுக்கு ரொம்ப டார்க்கா இருக்கும். சோ நானும் என்னோட ஐப்ரோஸ் நல்ல டார்க்காவே ஃபில் இன் பண்றேன். once ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல நான் லைட்டான brown ஷேட் யூஸ் பண்ண போறேன். என்னன்னா நம்ம ஃபேஸ் மேக்கப் பாத்தீங்கன்னா blush இல்ல ஹைலைட்டர் இல்ல கான்டூர் இல்ல. சோ நம்மளோட ஐப்ரோஸ் தான் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும். சோ இந்த மாதிரி பேஸ் மேக்கப் இல்லாம டார்க் ஐப்ரோஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஐலைனர். நான் Lakme ஓட insta eyeliner யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் மெலிசா நான் eyeliner டிரா பண்ண போறேன். என் லாஷ் லைன் கிட்ட நான் டிரா பண்றேன். ஸ்லோவா நான் அதை திக் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைஸ்லாம் கரெக்ட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸ்ட்ரைட்டாவே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேணாம். சோ இப்போ நம்ம பேசிக் லைனர் மாதிரி போட்டாச்சா. நெக்ஸ்ட் இன்னர் கார்னர்ஸ் நான் ஃபில் பண்றேன். இப்போ நான் எண்ட்ல டுவர்ட்ஸ் ஐப்ரோஸ் வரைக்கும் ஒரு லைன் டிரா பண்ணி அதை கனெக்ட் பண்றேன். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க திக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறேன்னா இந்த Lakme ஓட ஐஷேடோ பாலெட்ல இருந்து இந்த ஷேட் எடுத்து நான் என்னோட லோவர் லாஷ் லைன்ல மட்டும் நான் லைட்டா ஒரு ஷேடோ எஃபெக்ட் மாதிரி கொடுக்க போறேன். ஒரு ஐ மேக்கப்புக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் டச்சா இருக்கும். நெக்ஸ்ட் நான் மாஸோட இந்த மஸ்காரா எடுத்துர்க்கேன். என்னமோ தெரியல இந்த டுட்டோரியல்ல நிறைய மாஸ் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்ல பிராண்ட் தான். அஃபோர்டபிள் ரேஞ்ச்லயும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி. இந்த வீடியோல நான் வச்சிருந்த எல்லா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அஃபோர்டபிள் ரேஞ்ச் தான். ஆனா நல்ல குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். and நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா லிங்க்ஸும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் enquiry ஓட blush அப்ளை பண்றேன் லிப்ஸ்ல. ஆனா ஷேட் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட்டா இருக்கு. சோ நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த purplle ஓட லிப் crayon எக்ஸ்ட்ராவா நான் அப்ளை பண்ண போறேன். இதோட ஷேட் நம்பர் 10. இது நான் கொஞ்சமா கையில எடுத்து நான் லைட்டா அப்ளை பண்றேன். சோ இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணனா நல்ல ஒரு நேச்சுரல் சாஃப்ட் பிங்க் ஷேட் வரும். and நெக்ஸ்ட் நான் இயரிங் வேர் பண்ணிருக்கேன். and saree பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு beige saree இது. and பொட்டு நான் ஆக்சுவலா கட் பண்ண ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு கட் பண்ணிட்டு இந்த ஷேப்ல கொண்டு வந்தேன். சோ இதுதான் நம்மளோட ஓவரால் மேக்கப் லுக். ஓவரால் லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா சிம்பிளாவும் இருக்கு, ட்ரெடிஷ்னலாவும் இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க and உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. உங்களுக்கு வேற ஏதாவது பியூட்டி ரிலேட்டடான வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. Then until I meet next, Akshara saying bye bye and take care of yourself. Bye.